ஏடிஎம் கொள்ளை கும்பலுக்கு விசாகப்பட்டினத்தில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில் தொடர்பு இருப்பது விசாரணைகள் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் எங்க பகிரலாம்? நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கேரளா மாநிலத்தில் இருந்து 3 ஏடிஎம் மையங்களை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரி மூலமாக தப்பிக்க முயன்ற ஹரியானா மாநில கொள்ளையர்களை துப்பாக்கி முனையில போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதுல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார், ஒருவர் சேலம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில 5 நபர்களை நாமக்கல் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். அவர்களை தற்போது கேரளா மாநில போலீசார் 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தமிழக போலீசார் நடத்திய விசாரணையில நாமக்கல்லில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளை கும்பலுக்கும் விசாகப்பட்டினம் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா தற்போது நாமக்கல்லில் சிக்கிய அந்த கண்டெய்னர் லாரியை பயன்படுத்தியே இந்த விசாகப்பட்டினம் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்திற்கு அவர்கள் பயன்படுத்தி இருப்பதும் தொழில்நுட்ப ரீதியான விசாரணை நடத்தியதில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மட்டுமே விசாகப்பட்டினத்தில் 6 எஸ்பிஐ ஏடிஎம்களை கொள்ளை 1.5 கோடி அளவில் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்ளை சம்பவத்தின் போது கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது தற்போது இந்த நாமக்கல் பிடிப்பட்ட கண்டெய்னர் லாரி, அதாவது எஸ்கே லாஜிஸ்டிக் என்ற பெயரில் அந்த ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியை தான் இந்த கொள்ளை கும்பல் தப்பி சென்றது. அதே கண்டெய்னர் லாரியை பயன்படுத்தி அவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்ப முயன்றதும் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 6 நபர்களிடம் இது குறித்தான விசாரணைகளை மேற்கொள்ள விசாகப்பட்டினம் போலீசார் முடிவு செய்து அவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காகவும் முடிவு செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கொள்ளை மகேந்திரா காரில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு இந்த எஸ்கே லாஜிஸ்டிக் கண்டெய்னரிலே அவர்கள் காரை பயன்படுத்தி தப்பி சென்றதும் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கேரளா மாநில போலீசார் அவர்கள் 7 நாட்கள் காவல் எடுத்துள்ள நிலையில விசாகப்பட்டினம் போலீசாரும் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். கொள்ளையடித்த போது கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வேறு சில நபர்களை அடையாளம் காணும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடித்த அனைத்து ஏடிஎம் மையங்களும் இரவு காவலர்கள் இல்லை எனவும் இரவு 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாகவே கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று இருப்பதாகவும் மாநிலம் விட்டு மாநிலமாக ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதால குற்றவாளிகளை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டு வந்த நிலையில தமிழக போலீசார் ஏடிஎம் கொள்ளைகளை பிடித்த நிலையில தற்போது விசாகப்பட்டினம் போலீசாரும் இந்த கொள்ளை சம்பவத்தில் துப்பு கிடைத்திருப்பதாகவும் அதனால தமிழக போலீசாருக்கு பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் விசாகப்பட்டினம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கேரளா மாநில போலீசாரை அடுத்து விசாகப்பட்டினம் போலீசார் அங்கு நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அந்த குற்றவாளிகளை காவல் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். விசாகப்பட்டினத்தில் பெண்ணூர்த்தி, அனக்காப்பள்ளி, பெப்பையர், பீமிலி ஆகிய 6 இடங்கள்ல 1.67 கோடி ரூபாய் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் கடந்த ஜூன் மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் வரை இந்த விசாகப்பட்டினம் 6 ஏடிஎம் எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவத்தை இந்த கொள்ளை கும்பல் அரங்கேற்றி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பலோடு வேறு யாரெல்லாம் தொடர்பு இருப்பது என்பதை கண்டறிவதற்காக இவரை காவல் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் விசாகப்பட்டினம் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக போலீசார் உதவியோடு தான் இதனை கண்டறிந்ததாகவும் விசாகப்பட்டினம் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.